மதுரை பாரப்பத்தியில் தாவேக மாநாட்டு பகுதியில் சூறைக்காற்று வீசி வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், என்ன நிலவரம்? இந்த மதுரையில் நடைபெறும் இந்த தாவேக மாநாட்டின் முன்பாக தற்போது சூறைக்காற்று வீசி வருகிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் காலை முதலே கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் தற்போது வருகை தந்துள்ளனர். அப்போது அந்த விழா மேடைக்கு முன்பாக உள்ள அந்த தோரண வாயில் முன்பாக தற்போது இந்த சூறைக்காற்றானது வீசி வருகிறது. வெப்பச்சலனத்துடன் இந்த காற்று வீசி வருவதால் அப்பகுதியில் பொதுமக்கள் கலைந்து சென்று வருகின்றனர். அந்த கடைகள் அதிகமாக இருக்கும் பகுதியில் தற்போது அந்த சூறைக்காற்றானது வீசி வரும் நிலையில் தற்போது தொண்டர்கள் அங்கிருந்து வெளியேறி மாநாட்டு திடலுக்குள் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த வெப்பம் 136 டிகிரியை தாண்டி தற்போது வீசி வரும் நிலையில் இந்த சூறைக்காற்றானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் நிலையில் அந்த இடத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த சூழலில் அந்த பகுதியில் சூறைக்காற்று வீசுவதாக பார்க்கிறோம். குப்பைகள் புழுதி காற்றோடு பறந்ததான காட்சிகளையும் முன்னதாக நாம் பார்த்திருந்தோம். மதுரை தாவேக மாநாட்டில் ட்ரோன்கள் மூலமாக தண்ணீர் தெளிக்கும் பணியும் மறுபுறம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக புதிய தலைமுறையின் பருந்து பார்வை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மதுரை தாவேக மாநாட்டிற்கு ஏராளமான பெண்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும்ல. இவ்வளோ இயர்ஸ் நம்ம இருந்திருக்கோம். ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக இவ்வளோ வருஷமாக நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது உலகத்துல எல்லாம் தெரியணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்காக கண்டிப்பாக இந்த தடவை ஒரு சேஞ்சஸ் வரும். பெண்களுடைய ஓட்டு அதிகமாக விஜய்க்கு கண்டிப்பா அவங்களுக்கு தான் வரும். நம்ம தளபதிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். நாங்க இங்க மதுரை திருப்பாலையில இருந்து தான் வரோம். தளபதி நம்ம மதுரைக்கு வந்திருக்காங்க, நம்ம வராம எப்படி? கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவோம். அவர் முதல்வராக வரணுன்றது தான் எங்களுடைய பெண்களோட நோக்கமே அதுதான். அதனாலதான் இந்த மாநாடுக்கு நாங்க ஆர்வம் கொண்டு எல்லா பெண்களும் வந்துடுறோம். நாங்க எல்லாருமே விஜய்க்கு தான்ப்பா போடுவோம். ஆட்சி மாறணும். எங்களுக்கு விஜய் நல்லது செய்வார். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரே ஆட்சி இருக்கக்கூடாது. ஆட்சி மாறினாதான் எங்களுக்கு நல்லா இருக்குன்றத நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கோம். 100% ட்ரூ சார். காரணம் என்னன்னா அவங்க பண்ணுவாங்கல்ல, கேர்ள்ஸ் சேஃப்டி எல்லாமே பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 100% கேர்ள்ஸ் ஃபுல்லாக சாருக்கு தான் போடுவாங்க. எல்லா பாதுகாப்பும் பெண்களுக்கு எல்லா பாதுகாப்புமே மாநாட்டில் கண்டிப்பாக கொடுக்குற நம்ம தளபதி. இந்த ஆட்சியில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை பார்ப்பீங்க, புதிய ஆட்சி பார்ப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு, சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே கிடைக்கும். எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கும். இப்ப வேன்லயே நாங்க பொம்பளை பிள்ளைய 3 பேர் தான் வந்ததே. வேன்ல பசங்க தான் பாதுகாப்போட தான் வந்திருக்கோம். பாதுகாப்பு இருக்கும். 2026 தளபதி தான் சிஎம். தளபதி தான். என் பேர் சேவாக். நான் சுகாதார ஆய்வாளர் படிச்சிருக்கேன். இப்போ படித்த யாருக்குமே நல்ல வேலை வாய்ப்பே கிடையாது. 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணியிடம் போடுறேன்னு சொல்லி வழக்கு நிலுவையில் இருக்குன்னு கிட்டத்தட்ட 2 வருடமாக அப்படியே தான் அந்த நியூஸ் தான் வருது. இதுவரையும் எந்த ஒரு தகவலுமே இல்லை. அண்ணன் 2026 தளபதி அண்ணன் சிஎம்மாக பணி எல்லாத்தையும் அரசு பணி மொத்தத்தையும் ஃபுல் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் வந்திருக்கோம். தாவேக மாநாட்டிற்கு குழந்தைகளுடன் வந்தவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கொளுத்திய வெயிலில் ஒதுங்குவதற்கு சிறிது நிழல் கூட இல்லாததால் பல குழந்தைகள் வீறிட்டு அழுதனர். ஒரு ஆர்வத்தில் குழந்தைகளுடன் வந்துவிட்டாலும் அவை அழுவதை பார்த்த பெற்றோர் அங்கிருந்து வெளியேற முயன்றனர். ஆனால் தடுப்புகளையும் அங்கு கூடியிருந்த கூட்டத்தையும் கடந்து வெளியே செல்வது இயலாத காரியமாக மாறியது. குழந்தைகளின் அழுகுரல் ஒருபுறம், அதனை சமாதானம் செய்ய முடியாமல் பரிதவித்த பெற்றோர் மறுபுறம் என அசாதாரணமான சூழல் உருவாகியது. இதனையடுத்து தாவேக தொண்டர்கள், மருத்துவ குழுவினர் தடுப்புகளை தாண்டி குழந்தைகளை வெளியே வாங்கினர்.
குழந்தைகளை வெளியே கொண்டு வந்தாலும் அவற்றின் பெற்றோர் வெளியே வருவதில் சிக்கல் நீடித்தது. அதனால் முதலில் குழந்தைகளை சமாதானப்படுத்தியவர்கள் பிறகு இருக்கைகளை ஒன்றன் மீது ஒன்றாக போட்டு பெற்றோரை தடுப்புகளை தாண்டி வரச் செய்தனர். சிலர் குழந்தைகளை மட்டும் ஒப்படைத்துவிட்டு பின்னர் கூட்டத்தை கடந்து வெளியே வந்தனர். குழந்தைகளுடன் வந்தவர்களை மாநாட்டு திடலின் நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தியிருந்தால் இதுபோன்ற அசாதாரணமான சூழலை தடுத்திருக்கலாம். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0